குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/2/2026 திங்கட்கிழமை மாசி மாதம் 11ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:32க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 10:08 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:25 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று காலை 11:12 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 10:08 வரை தைத்துலம், பின்பு இரவு 8:58 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 5:25 வரை சித்தயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:25 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட காரிய தடைகள் நீங்கும். விரதாதி விசேஷங்கள். கிருத்திகா நட்சத்திரம். கிருத்திகா நட்சத்திரம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த நாள் இறை வழிபாடு செய்வது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட வினைகள் தீரும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபட்டால் வருவாய் பெருக்கும். சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு உகந்த இந்த கிருத்திகா நட்சத்திர வழிபாடு செய்பவர்களுக்கு சகல ருண ரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நடன அரங்கேற்றம் செய்ய ஏற்ற நாள். பொன் பொருட்களை வாங்குவதற்கு சிறந்த நாள். தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள நல்ல நாள். புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:34 முதல் 11:15 வரை மேஷ லக்னம். காலை 11:16 முதல் 1:08 வரை ரிஷப லக்னம். மதியம் 1:09 முதல் 3:14 வரை மிதுன லக்னம். 3:15 முதல் 5:26 வரை கடக லக்னம். 5:27 முதல் 7:32 வரை சிம்ம லக்னம். 7:33 முதல் இரவு 9:31 வரை கன்னி லக்னம்.
இரவு 9:32 முதல் 11:31 வரை துலாம் லக்னம். இரவு 11:32 முதல் காலை 1:37 வரை விருச்சக லக்னம். 1:38 முதல் 3:49 வரை தனுசு லக்னம். காலை 3:50 முதல் 5:54 வரை மகர லக்னம். 5:59 முதல் 7:51 வரை கும்ப லக்னம். காலை 7:52 முதல் 9:33 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது விசேஷம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பிரயோகம் செய்பவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும், நல்ல ஞானம் பிறக்கும், அறிவு ஆற்றல் சிந்தனை உண்டாக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா நன்மைகள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். ஆக தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களில் கிரகங்களினுடைய பார்வை, கிரக சஞ்சாரங்கள், கூட்டணி, சேர்க்கை, இது போன்ற ஒரு நிலையை வைத்துதான் உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகிறது. ஆக மேஷராசி என்பர்கள் கிரகங்கள் எங்கெங்கு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்களோ அந்தந்த தெய்வத்திற்குண்டான வழிபாடுகளையும் நீங்கள் மேற்கொள்வதே சிறப்பு. உங்களுடைய ராசியின் அதி தேவத்தை முருகப்பெருமானாகவே அமைகிறார். ஆக இன்றைய நாள் நீங்கள் முருகர் கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் ஏற்றி சிகப்பு செவ்வரளி மாலை சாற்றி பழங்கள் வைத்து நீங்கள் வழிபடலாம். இப்படி செய்யும் பொழுது மனதில் எண்ணிய வேலைகள் எல்லாமே நிறைவு பெறும். உங்கள் ராசிக்கு முருகப்பெருமானை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தாலே போதும். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிலைகள் படிப்படியாக சீராகும். தெய்வ நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயம் அனுகூலம் என்பது உங்களுக்கு நிறைவாகவே அமையும். தெய்வ சக்தி பெருக்கும், ஆற்றல் அதிகரிக்கும், உங்களுடைய செயல்கள் உயிரோட்டமாக அமையும். திருப்திகரமான சூழல் ஏற்படும். உறவுகளுடைய மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிதாக பாராட்டப்படும். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்கிற உங்களுடைய லட்சியங்கள் கைகூடி வரும். வியாபாரம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அளவில் மந்தத்தன்மை ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம் மேஷராசி அன்பர்களுக்கு. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல், உங்களுடைய பலன்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் செயல்பட்டாலே போதும். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் மிக எளிதாக கடந்து விடலாம். சிரமங்களோ கஷ்டங்களோ இருக்காது.
முக்கியமாக மன நிம்மதி பெற இன்றைய பஞ்சாங்க பகுதியில் சொல்லப்பட்டுள்ள ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரியுங்கள். அதுவே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். மனம் திறந்து பேசுவீர்கள். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு திருப்திகரமான சூழல் அமையும். எல்லாவிதமான விஷயங்களையும் ஏற்றம் பெற கடினமான முயற்சிகள் செய்வீர்கள். நல்ல மனம் படைத்தவர்கள் நீங்கள். எதிலும் தனித்துவமாக திகழ வேண்டும் என்கிற ஆவல் உங்களுக்கு இருக்கும். கடினமாக உழைப்பீர்கள். முன்னுக்கு வர பாடுபடுவீர்கள். உங்களுடைய முன்னேற்றத்திற்கான உழைப்பு பலன் கொடுக்கக்கூடிய நாள். உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வருமானம் தேவைக்கு ஏற்றாற் போல் கிடைக்கும். கவலை வேண்டாம். இன்றைய நாள் சிறந்த நாளாக, இனிமையான நாளாகவே அமையும். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவானுக்கான அதி தேவதை ஸ்ரீ விநாயக பெருமான். தினம்தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். சிறிது அருகம்புலை எடுத்து உங்களுடைய சட்டை பையில், பணப்பையில் வைத்துக்கொண்டு வேலைக்கு செல்லலாம். அப்படி செய்யும் பொழுது விநாயக பெருமானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு உறுதுணையாக, உங்களுக்கு பக்கத்துணையாகவே அமையும். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். குழப்பங்கள் விலகும் நாள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். மன நிறைவாக செயல்படுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. சுக்கிர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். பணப்புழக்கம் உங்களுக்கு சீராகும். வருமானத்திற்குண்டான நிலைகளில் உயர்வு பெறுவீர்கள். பக்கபலமாக சிலர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தெய்வ சக்தி, ஆற்றல் அதிகரிக்கும். எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்கள் இன்றைய நாள் திருப்திகரமாக அமையும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வியாபாரம் சார்ந்த வேலைகளில் சிறு சிறு மந்தத்தன்மை உண்டாகும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே சஞ்சாரம் செய்வதால் தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்களில் இருந்த இழுபறிகள் குறையும். வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். இந்த நாள் சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். பிரச்சனைகள் ஏதும் காணப்படாது. சுமூகமான நிலை உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கும்போது வேலைகள் சிறு சிறு சிரமங்கள் இருக்கும். வேகமாகத்தான் இருக்க வேண்டும். வேலைகளினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். பொறுமையாக இருந்தால்தான் நீங்கள் எண்ணிய வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மன நிம்மதியோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நவ கிரகங்களில் சந்திர பகவானுக்கு உரிய தானிய வகைகளில் ஒன்றான நெல்லை வைத்து வெண்ணிற வஸ்திரங்கள் சாற்றி சுத்த அன்னம் என்று சொல்லக்கூடிய பச்சரிசியினால் உணவு சமைத்து நைவேத்தியம் செய்வது மிக விசேஷம். மல்லிகை பூ சாற்றி வழிபடுங்கள். இப்படி செய்யும் போது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் படிப்படியாக குறையும். நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் கிடைக்கும். எதிலும் பதற்றம் இல்லாமல் இருங்கள். பதறிய காரியம் சிதறும். வேகமாக செய்கிறேன் என்று வேலையினுடைய தன்மையை கெடுக்க வேண்டாம். முதலில் புரிந்து கொண்டு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில்
பிறரை கேட்டுக்கொண்டு நீங்கள் களம் காணுவது நல்லது. குடும்ப நபர்களிடம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இழுபறியான சில தனவரவுகள் கூட கிடைக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். உடல்நலம் சார்ந்த உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். ரிஷபராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுவதால் பெரிய அளவில் ஏதும் சிரமங்கள் ஏற்படாது. இருந்தாலும் சந்திர பகவானை வணங்கிவிட்டாலே போதும், உங்களுடைய வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் விரயஸ்தானத்தில். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான் இருக்கிறார். ராகு கேத்து பெயர்ச்சி வரும் வரையில் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பார். இப்போது கோச்சாரப்படி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குடும்ப பாவாதிபதியான புதன் பகவானும் விரையாதிபதியான செவ்வாய் பகவானும் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார்கள். 10ஆம் இடம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். கூடுமான வரையில் இன்றைய நாள் நீங்கள் எப்படி எந்த மாதிரியான மனநிலையில் அணுகுகிறீர்களோ அதற்கேற்றாற்போல்தான் பலன் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சிவ வழிபாடு மிக நல்லது. சிவபெருமானை வழிபட்டால் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. சில தாக்கங்கள் நீங்கும். சூரிய பகவானுடைய அனுதினமும் வழிபாடு முறைகளை செய்து வந்தாலே போதுமானது. விவேகமாக இருக்க வேண்டும். எதிலும் அவசரப்பட்டு பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதோடு வண்டி வாகன பயணத்திலும் நிதானம் தேவை. வேலையை நன்றாக சிந்தித்து புரிந்து கொண்டு செய்தால் ஓரளவிற்காவது பலன்களை பெற முடியும். கவனத்தில் வைத்துக் கொள்வது அவசியம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதியானவர் சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பிறருடைய குணத்திற்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் வாக்குவாதம், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். வேலைக்கு செல்பவர்கள் தலைமை அதிகாரிகளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எதிர்வாதம், வீண் விவாதங்கள் கூடாது. பேச்சுக்களில் நிதானம் தேவை. கோபப்படாமல் இருங்கள். அதுவே உங்களுக்கு சிறப்பு. பதற்றம் இல்லாமல் செயல்படுங்கள். மிருகசரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி மாலை சாற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் நலம். நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தன வரவுகள் கிடைக்கும். இழுபறியான வேலைகள் கை கொடுக்கும். நிதானமாக இருக்க வேண்டும். குடும்ப நபர்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து பேசுங்கள். அதிக வேகம் வேண்டாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய சந்திர பகவானுடைய வழிபாடு, விநாயகப் பெருமானுடைய வழிபாடையும் செய்தால் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மனதை உறுத்தி கொண்டிருந்த சில கவலைகள் குறையும். குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் தீரும். வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் விலகும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வினை ஒன்றை எடுப்பீர்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும்.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இதனால் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் குடும்பத்தில் பெரிய அளவில் பேசப்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை என்பது போலவே அனைவரும் இருப்பர். சகோதரர்கள் வழியில் ஒற்றுமை இருக்கும். மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த நாள். வேலையில் வளர்ச்சி, தொழிலில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் என எல்லா நிலையிலும் உங்களுக்கு உயர்வு இருந்து கொண்டே இருக்கும். கற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வரைபடம் வரையக்கூடியவர்கள், ஓவியக்காரர்கள், கற்பனை சார்ந்த பொருட்களை தயாரிப்பாளர்கள், இவர்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வெளியூர் தொடர்பான பொருட்களின் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். பெருமை நிறைந்த நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக சில முதலீடுகளையும் முன்னெடுத்து செல்வீர்கள். நல்லதொரு இடம், வீடு, மனை அமைய முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் மேற்கொண்டால் நல்லது. எந்தவிதமான குறைகளோ சங்கடங்களோ இருக்காது. வாஸ்து குறைபாடு நீங்க முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும். அவரே உங்களுக்கு துணையாக இருந்து நன்மைகளை அதிகம் புரிவார். ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தையும், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்று வேல்மாறலில் வரக்கூடிய இந்த பாடலினுடைய வரிகளை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரித்து கொண்டே இருந்தால் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். 10ஆம் இடம் என்பது தொழில் ஜீவனஸ்தானத்தை குறிக்கும். வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக இருந்த மன கஷ்டங்கள், கவலைகள் குறையும். மன உறுத்தல்கள் விலகும். தைரியமாக சில வேலைகளை எடுத்து முடிப்பீர்கள். மன அமைப்பு சீராக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒற்றுமை உணர்வு மேம்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடே நல்லது. திங்கட்கிழமை தினம் காலை 7:30 முதல் 9 மணி வரை ராகு கால நேரம். துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். எலுமிச்சை கனி மாலை சாற்றலாம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது சிறப்பு. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்கிற இந்த ஸ்லோகத்தையாவது வீட்டில் இருந்தபடியே உச்சரிக்கலாம். வெளியே செல்ல முடியாதவர்கள், வேலை நிமித்தமாக கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள், இல்லத்திலேயும் நீங்கள் இந்த ஒருவரை மந்திரத்தை இந்த 1.5 மணி நேரமான அந்த ராகு கால நேரத்தில் உச்சரித்தால் தெய்வீக சக்தி இருக்கும். தெய்வ அனுசரணையான போக்கு காணப்படும். ஆகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். இடம், வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். சகோதரர்களுடைய வழியில் ஒற்றுமை உண்டாக்கும். மனோபலம், திடம் அதிகரிக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் விரையாதிபதியோடும் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியோடும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான். பெருமை நிறைந்த நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் ஆதாயம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். கற்பனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் எதிர்பாராத சில தனவரவுகள் கிடைக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளில் அனுகூலம் ஏற்படும். ஆக கடகராசி அன்பர்களே,
எல்லா விதமான வேலைகளும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். மனநிலையில் இருந்த கஷ்டங்கள் விலக்கும். வேலையில் நல்ல ஒரு உயர்வினை பெற அரும்பாடுபடுவீர்கள். தேக பலம் அதிகரிக்கும். தெய்வீக சக்தி உங்களுக்கு துணையாகவே இருக்கும். உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். தலைமை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். தேடி வந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அமைதியாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவதால் பேரும் புகழும் கிடைக்கும். எதிர்காலத்திற்குண்டான சில முதலீடுகள் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். வண்டி வாகனங்களில் செல்பவர்கள் கையில் பணம் வைத்திருந்தாலோ மற்ற பொருட்களை வைத்திருந்தாலோ அதில் கவனமாகவே இருங்கள். விழிப்புணர்வு தேவை. தேவைக்கு ஏற்றாற் போல் பணத்தை செலவு செய்து கொள்ளுங்கள். வீண் விரயங்கள் வேண்டாம். வங்கி சார்ந்த விஷயங்களில் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும். சுதந்திரமாக இருப்பதற்கான எண்ணங்கள் பிறக்கலாம். தேவையற்ற விஷயங்களுக்காகவும் பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். விரயம் ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனம் சம்பந்தமான விஷயங்களில் சில புரிதல் இருக்கும். தேடல் அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய தன்மைகளை பூரணமாக உணர்ந்து செய்தாலே போதும். வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து கொள்வது நல்லது. பிறரை நம்பி அதிகமாக பணத்தை ஒப்படைக்காதீர்கள். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக சில நேரம் பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. கடகராசி அன்பர்களை, ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. தன வரவுகள் கிடைக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் இன்றைய நாள் நல்லதொரு சுகானுபவத்தை பெறுவீர்கள். அரசு சார்ந்த காரியங்கள் கைகூடும். அனுகூலம் நிறைந்த நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உடைமைகளில், உங்களுடைய பொருட்களில் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானம் தேவை. மனச்சோர்வுகள் நீங்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவுபட இருப்பது நல்லது. வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு ஏற்ற நாளாக அமையாது. உங்களுடைய வேலைகளில் செய்யக்கூடிய செயல்களில் மட்டுமே கவனமாக இருப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறப்பு. திங்கட்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். கூடுமான வரையில் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அமைதி நிறைந்த நாளாகவே இருக்கும். பிறருடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி உண்டாக்கும். சாதகம் நிறைந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களில் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும். எதையும் நேர்மையாக செய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மன அமைதியோடு இருப்பீர்கள். நம்பிக்கை உணர்வுகள் அதிகரிக்கும். அனுசரணையான போக்கு காணப்படலாம். இன்று உங்களுடைய வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சக பணியாளர்களும் சரி, மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ஆட்சியாளர்களுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு தனி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படக்கூடிய நாள். குழந்தைகளுடைய குணநலன்களை, எண்ணத்தை புரிந்து கொள்வீர்கள். இறை வழிபாடு இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு வருமானத்தை ஏற்படுத்தும். உலகியல் வாழ்க்கை பற்றிய புரிதல் இருக்கும். வெளிநாடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கை கொடுக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதாலும் சூழ்நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் சில மாற்றத்தை உண்டாக்கும்.
வேலையாட்களை வியாபார ரீதியாக நியமனம் செய்வதற்கான எண்ணங்கள் பிறக்கும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மனதில் நல்ல ஆதரவை ஏற்படுத்தும். இயலாதவர்களுக்கு உதவி செய்து வருவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். ஆக சிம்மராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக சில முயற்சிகளை மேற்கொள்வதோடு சில பயிற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு உண்டு. தெரியாததையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் அடிப்படையாகவே இருக்கும். தம்பதிகள் உங்கள் துணையோடு நீங்கள் நட்பு உறவோடு நடந்து கொள்வது அவசியம். இதனால் உறவில் நல்லிணக்கம் வளரும். காதலர்களுக்கு மன ஒற்றுமை தேவை. பணத்தை முதன்மைப்படுத்தியோ அல்லது சொகுசு வாழ்க்கை முதன்மைப்படுத்தியோ நீங்கள் செயல்பட வேண்டாம். உள்ளன்போடு இருக்கக்கூடிய நல்லிணக்கம் இருக்கக்கூடிய நபரை தேர்வு செய்வது அவசியம். காதல் வாழ்க்கையை நம்பி ஏமாறாதீர்கள். கவனமாக செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை முள்ளில் சிக்கிக்கொள்ளாதபடி பார்த்துக்கொள்வது அவசியம். உங்களுடைய மன அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடிதான் உங்களுக்கு நல்ல வரன் அமையும். பண நிதி நிலைமைகளில் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உறவுகள் மத்தியில் உயர்வாக பேசப்படுவீர்கள். சமூக அந்தஸ்து கிடைக்கும். பேரன்பு மிக்க பெரியவர்களுடைய ஆசி பரிபூரணமாக உண்டாகும். பணத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். கோவில் திருப்பணிகள் மற்றும் கும்பாபிஷேகம், கோவில்களில் நடைபெறக்கூடிய யாகங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை மேற்கொள்வீர்கள். சிறந்த ஆற்றலோடு காணப்படக்கூடிய நாள். மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். எதிர்பார்த்தபடி கௌரவம் அதிகரிக்கும். நல்ல ஒரு நட்பு ரீதியாக உங்களுடைய வேலைகளை மிக சரியாக முன்னெடுத்து செல்வீர்கள். வியாபாரத்தில் அதிக கவனம் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பொறுமையாக இருப்பதாலும் நன்மைகள் நிறைந்த நாள். இன்று மனதிடம் இருக்கும். ஆத்ம பலம் பெருக்கும். திங்கட்கிழமை தினத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு மனோதிடம் மன ஆற்றல் அதிகரிக்கும். கையில் பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனபாரம் என்பது இருக்காது. பணம் பற்றிய பிரச்சனைகள் இருக்காது. சுயமாக சம்பாதித்து சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு முதலீடு செய்ய முயற்சி செய்வீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாக்கும். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் குழந்தைகள் கலகலப்பாக இருப்பார்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். அறிமுகம் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். வேலையாட்களை பணி நியமனம் செய்வதற்கான எண்ணம் வரும். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். எதிர்பார்த்த நல் செய்திகள் கிடைக்கும். சுப யோக பலன்களை பெறுவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருக பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது மனதளவில் தெளிவு ஏற்படும். நல்ல சிந்தனை உண்டாகும். இன்று நகைச்சுவை உணர்வோடு இருப்பீர்கள். இதனால் உற்சாகம் அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்காக சாதகமாக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் மிக சிறப்பாக பணியாற்றுவீர்கள். கடினமான வேலைகளையும் மிக எளிதாக செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். வழி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். போட்டி விஷயங்களில் ஆர்வம் ஏற்படலாம். தேர்வுக்காக போட்டியிடக்கூடியவர்கள் மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து முடிப்பீர்கள். மாணவர்களே, அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிட்டும். வளமை பெறக்கூடிய நாள். செல்வ செழிப்பு உண்டாகும். மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கலாம். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். ஆதாயம் பெருகும். தொழில் விஷயமாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் கைகூடி வரலாம். இடம், வீடு, மனை, நிலம் சார்பாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாள்.
எதிர்பார்த்தபடி சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். இடம் வாங்கக்கூடிய யோகமும் உருவாகும். நிதி நிலைமைகள் சீராக காணப்படும். இன்றைய நாளுக்கான தேவைகளை விட சற்று அதிகமாகவே பணம் அதிகரிக்கும். கையில் பணப்புழக்கம் காணப்படும். புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரங்களில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது லாபமும் அதிகரிக்கும். ஒரு படி உயர்ந்து காணப்படுவீர்கள். சமூக சிந்தனை அதிகரிக்கும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுடைய செயல்களை சிறப்பாக அமையும். உத்தியோக ரீதியாக மற்ற உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். வேலையில் நல்ல சாமர்த்தியம் இருக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். முன்னேற்றங்கள் ஏற்படும். சக நபர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் மேன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். குடும்ப நிலையை பராமரிப்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். சுப காரிய விசேஷங்கள் மற்றும் அதை சம்பந்தமான விஷயங்களில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். இன்றைய வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய மனம் செயல்படும். உத்வேகமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பு என்பது அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் காணப்படும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே நல்ல ஒரு உணர்வோடு இருப்பீர்கள். நகைச்சுவை அதிகரிக்கும். மன மகிழ்ச்சியாக பேசுவீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய உறவு நிலை ஆரோக்கியமாக இருக்கும். நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த நாள் மற்றவர்களுடைய ஆதரவு பெருக்கும். உதவி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். நல்ல செய்திகள் கிடைக்கும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு மேம்படும். அரசியலில் நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். போட்டி விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும். சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவி நிறைந்த நாள். வேலைகளை விரைவாக முடிப்பீர்கள். சாமர்த்தியம் அதிகரிக்கும். இந்த நாள் எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சார அமைப்புப்படி பார்க்கும்போது வாகன வசதிகள் மேம்படும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். பலன்கள் உங்களுக்கு இரண்டும் கலந்தது போலவே இருக்கும். ஏற்ற இறக்கமாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைத்துக்கொள்ள பல நிலைகளில் முயற்சிகள் தேவை. எதையோ விட்டது போன்ற ஒரு நிலை, மன உணர்வு ஏற்படலாம். வெறும் உணர்வு மட்டுமே. ஆக நம்பிக்கையை இழக்காதீர்கள். தன்னம்பிக்கை குறைந்துதான் இருக்கிறது. ஆக அந்த நல்லிணக்கத்தோடு நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது உங்களுக்கான வேலைகள் ஓரளவுக்கு சுறுசுறுப்படைய வாய்ப்புகள் இருக்கிறது. மனதை திடப்படுத்திக் கொள்ள ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட வேண்டும். அதிலும் காயத்ரி மந்திரங்களை 27 முறை சொல்லி பிரார்த்தனை செய்வது நல்லது. தொழில் சார்ந்த தேடல் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும். பணியிடத்தில் அதிக வளர்ச்சி காணப்படாது. முறையாக சில நல்ல விஷயங்களை திட்டமிடாததே இதற்கு காரணம். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் கூட போகலாம். உங்கள் துணையோடு தொடர்பு கொள்வதில் பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிற்றின்பம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உடல் தோற்ற பொலிவு மேம்படும். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தம்பதிகள் உங்கள் துணையோடு சில நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தி பேசுவது அவசியம். நகைச்சுவை உணர்வோடு இருங்கள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். காதலர்கள் உங்களுடைய குடும்ப விவகாரங்கள் சில நேரம் இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்படலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழும். இதன் காரணமாக இருவரும் தேவையற்ற சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். மனதில் இருந்த சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை உருவாகும். நிதி வளர்ச்சியில் இன்றைய நாள் குறைவு.
அதிக செலவுகள் நேரலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையானது மன வருத்தத்தை உண்டாக்கும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதலான சிந்தனை தேவை. படிக்கக்கூடிய நிலையில் மாற்று கருத்துக்கள் இல்லாமல் கல்விக்காக மட்டுமே உங்களை நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுத்தினால் மட்டும் வெற்றி பெற முடியும். போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்பவர்கள் நிதான போக்கோடு இருக்க வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த நாளில் தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்தால் சிந்தனையின் போக்கு உங்களுக்கு சீராக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று இருக்கும். பிரச்சனை அதிகமாகாமல் இருக்க மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களாகட்டும், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளாகட்டும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம். 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாகன வசதி உண்டாகும். சிக்கனமாக இருப்பீர்கள். தேடல் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை. குழந்தைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். ஆர்வம் பெருக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆக்கம் நிறைந்த நாள். சுப காரியம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். உடல் தோற்றப்பொழிவு அதிகரிக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாளாக எடுத்துக்கொண்டு செய்யும் போது எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானுடைய அனுகிரகமும் நவ கிரகங்களினுடைய நல்லாசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்று பதட்டமாக காணப்படுவீர்கள். உறவினர்கள் சந்திப்புகள் ஏற்படலாம். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு வியாபார ரீதியாக செல்பவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இந்த நாளில் பலன்கள் உங்களுக்கு சில நேரம் குறைவாகவும் சில நேரம் மிகுதியாக கூட கிடைக்கலாம். முதலில் மனதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டு வேலைகளை செய்தால் பதட்டமோ பரபரப்போ இருக்காது. இந்த நாளில் திங்கட்கிழமை தினத்தில் நீங்கள் சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க சந்திர பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். காரணம், அவர்தான் மனோகாரகன், மனதை ஆளக்கூடியவர், தாயுக்குண்டானவர். ஆக இந்த காரகத்துவம் பெற்றவர் சந்திர பகவானே. பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த மந்திரங்களை நீங்கள் ஆத்மார்த்தமாக 27 முறை பாராயணம் செய்தால் வேலைகளை துவங்குவதற்கு முன்னரே தொடங்கி விடுங்கள். காரணம், விருச்சக ராசியில்தான் சந்திர பகவான் நீச்சம் பெறுவார். ஆக மனநிலையை எப்போதும் சீராக வைத்துக் கொள்வதற்கு இந்த ஸ்லோகம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும். சில நேரம் வேலையில் கவனக்குறைவு ஏற்படலாம். தவறுகள் உண்டாகும். அதனை சரிப்படுத்துவதற்கு மிகுந்த நேரத்தை எடுத்துக்கொள்வீர்கள். சில முக்கியமான விஷயங்களை செய்வதை தவிர்த்து விடுங்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். மன கோபத்தை நீக்கிவிட்டு சாந்தமாக அமைதியாக செயல்பாடுகளை கவனிப்பது மிக நல்லது. உங்கள் துணையோடு அகந்தை உணர்வு காரணமாக பிரச்சனை ஏற்படலாம். சரியான புரிந்துணர்வு இல்லை என்றால் திருமண வாழ்க்கையில் சில மனக்கசப்புகள் இருக்கும், வேறுபாடு வரும். ஆக உங்கள் துணையை மிக நல்ல விதமாக கவனித்துக் கொள்வது நல்லது. நான் எனும் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும். இதன் காரணமாகவும் பிரச்சனைகள் எழலாம். சரியான ஒரு நிலைப்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். காதலர்களே, உங்கள் துணையிடத்தில் வேறுபாடுகள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பண குறைவு உண்டாகும். அதிகமாக சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் இருக்கும். பணத்தை கையாளும் போது கவனக்குறைவு இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்துவிட்டு பிறகு வருத்தப்படுவீர்கள். இந்த நாளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது நல்லது. மன உளைச்சல் காரணமாக இன்று கால் வலியால் அவதிப்பட நேரலாம். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படலாம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஸ்திரமான அமைப்பு உண்டு. நிலையாக சில காரியங்களை முடிப்பீர்கள்.
திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகளை வெற்றி கொள்வீர்கள். நலம் நிறைந்த நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெற்றோர்களிடத்தில் வெளிப்படுத்துங்கள். மனதை ஆரோக்கியமாக பத்திரமாக பார்த்துக் கொள்வது நல்லது. எப்படி உடல் நலத்தை காக்கிறோமோ அதே போல மன நலத்தையும் காத்தால் எந்தவிதமான தீங்கும் ஏற்படாது. இறை வழிபாடுக்கு மிக உகந்த நாள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திப்பு ஏற்படும். புரிதல் உண்டாகும். ஆதாயம் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். ஒத்துழைப்பு மேம்படும். சூழ்நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நலம் நிறைந்த நாள். வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டு. மேன்மையாக வருவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சார அமைப்புப்படி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நாள். இன்று உங்களிடம் நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும். இந்த உணர்வு காரணமாக பொருத்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். வேலையிடத்தில் தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலம் நல்ல சிறந்த வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் தலைமை பதவிகளை ஏற்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். மதிப்பு மரியாதையோடு நடத்தப்படுவீர்கள். சக நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வண்டி வாகன பயண நேரங்கள் லாபத்தை உண்டாக்கி தரும். மகிழ்வான சூழ்நிலைகள் அமையும். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகள், ஒவ்வொருவருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படலாம். உறவுகளுடைய அனுசரணையான போக்கு மனதிற்கு நிறைவை தரும். தம்பதிகள் இருவருமே நல்லதொரு உறவை பராமரிப்பீர்கள். இருவருமே மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சாதகமான அமைப்புகளாக இருக்கும். சாத்வீகமாக பேசுவீர்கள். ஒருவிதமான நயம் இருக்கும், அழகு இருக்கும். மேன்மை பெறுவது போன்ற ஒரு நிலை ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கையில் தன்னம்பிக்கை நிறைந்தவராக இருப்பீர்கள். காதலிப்பவர்கள் இருவருமே காதலை அனுபவித்து மகிழ்வீர்கள். சுய முயற்சியில் மேன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வேலை தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்று ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு அதிகரிக்கும். நிதி நிலைமைகள் சீராகும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்றபடி பலன் கிடைக்கும் நாள். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப மதிப்பு அதிகரிக்கும். பள்ளியில் உங்களுக்கு தலைமை ஆசிரியர்களுடைய ஆதரவு பிறக்கும். தன்னம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பீர்கள். கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அடிப்படையாக அந்த கல்வியினுடைய நிலையை முழுமையாக உணரக்கூடிய நாள். ஆதாயம் நிறைந்த நாள். மதிப்பு மரியாதை சமூகத்தில் நல்ல சிந்தனையாளர்களாக நீங்கள் இருப்பதால் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருப்பதால் வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. திடகாத்திரமாக ஸ்திரமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் ஓரை, குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும், மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாக்கும், பிள்ளைகளால் ஆனந்தமாக இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வரும், வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும், புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள், கருத்துக்களுக்கான மதிப்பு மேம்படும், வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம். இந்த நாள் சுமூகமான நிலை ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது தம்பதிகளுக்குள் மனம் விட்டு பேசுவது இந்த நாள் நல்லது. இன்று மத்தியமமான பலன்களை இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பொறுப்புகள் அதிகரிக்கும். சில வேலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். பணிகளினுடைய அதிக தன்மை காரணமாக மனச்சோர்வு ஏற்படலாம். அசதியாக இருப்பீர்கள். தொழிலினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் தவறுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன யுக்திகளை கையாள்வதற்கு பழகிக் கொள்வது நல்லது. ஒவ்வொரு வேலைகளையும் மிக சீராக விரைவில் முடித்து தர வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கடினமாக இருக்கும். எளிதாக உங்களால் உணரவே முடியாது. மனபாரம் அதிகரிக்கலாம். வேலைகளை எப்படி முடிக்கப் போகிறோம் என்கிற எண்ணங்கள், சிந்தனைகளை உங்களை தாமதமாக்கிவிடும். ஆக எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களால் முடியும் என்கிற எண்ணத்தோடு இறங்குங்கள். வேலையினுடைய தன்மைகளை முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றால் போல் இருப்பதாக உணர்ந்து கொள்ளுங்கள். மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், பாவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எப்படி முடிக்கப் போகிறோம் என்கிற பய உணர்வினை தவிர்க்க வேண்டிய நாள். தம்பதிகள் உங்கள் துணையோடு பேசும்போது பொறுமை இழப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் சில அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். தம்பதிகள் இருவருமே நல்லுறவாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். காரண காரியம் இல்லாமல் வெறுப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வது தேவையற்றதாக இருக்கும். குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். வருங்காலத்திற்குண்டான பண சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். செலவுகள் நடக்கும்போது கவலைகளையும் சேர்த்து ஏற்படுத்திவிடும். சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். நிலைமையை சீர்படுத்துவதற்கு போதிய பணம் இருக்காது. சில நேரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு சற்று கவலைகளை உண்டாக்கிவிடும். ஆக நிதி நிலைமைகளை எப்படி கையாள்வது என்கிற புரிதலே இருக்காது. அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரணையாக செல்வது அவசியம். பொருளாதாரம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்கிற ஆர்வம் சிலருக்கு ஏற்படலாம். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். நெருக்கமானவர்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிவதற்குண்டான நாள். உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு உத்வேகம் வேண்டும். கவனமாக படிக்க வேண்டும். உங்களுடைய லட்சியங்களை நோக்கி பயணிப்பதற்கு ஏற்ற நாள். கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் சீரான போக்கிலேயே செல்ல வேண்டும். மனதில் திடத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஆத்மா பலம், ஆரோக்கிய பலம் இரண்டுமே இருந்தால் எப்பேற்பட்ட நிலையிலும் நீங்கள் வென்று விடுவீர்கள். எந்த பிரச்சனைகளும் உங்களை அசைத்து பார்க்க முடியாது. ஆக மகர ராசி அன்பர்களை மன தைரியம்தான் தேவை. மன திடம் அதிகமாக இருப்பதற்கு, மனப்பக்குவம் பெறுவதற்கு சந்திர பகவானை வழிபடுங்கள். சிவபெருமானுக்குரிய பாடலான திருவெம்பாவையை பிரார்த்தனை செய்வது, அதே போல திருப்பாவையையும் பாராயணம் செய்வது அதிக நலம் பயக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனம் விட்டு பேச வேண்டும். கவனம் தேவை. முடிவுகளை சரியாக எடுக்க வேண்டிய நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். விலகி இருந்தவர்கள் திரும்பி வருவார்கள்.
தவறிய வேலை வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டிய நாள். உத்வேகம் ஏற்படும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாள் இனம் புரியாத சில கவலைகள் தோன்றி மறையும். சிறந்த பலன்களை அடைய முடியாது. இந்த ஒரு தன்மையானது உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும். நீங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். திறமையை அதிகரிக்க முறையாக திட்டமிடுவது சிறந்தது. தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. குழப்பமாக எந்த வேலைகளிலும் ஈடுபட வேண்டாம். குழப்ப நிலைகளை களைவதே சிறப்பு. மற்றவர்களோடு வீண் விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். சாத்வீகமான குண நலன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக அவர்களுடைய தோலை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்காலம் மற்றும் நிகழ்காலம் சம்பந்தமான விஷயங்களை பற்றிய ஆராய்ச்சிகள் அதிகரிக்கும். தீர்க்கமாக ஸ்திரமான சில முடிவுகள் எடுப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். கும்பராசி அன்பர்களே, வாக்கு சாதுரியம் இருந்தாலும் இந்த நாளில் அவற்றை வெளிப்படுத்தாமல் இருப்பது அவசியம். சிறிய அளவிலாவது பிரச்சனைகள் உங்கள் துணையினுடனான உறவை பாதிக்கலாம். தம்பதிகள் இருவருமே ஒருமித்த கருத்தோடு செயல்பட வேண்டிய நாள். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நலம். நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். தெய்வ வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் எண்ணங்கள் சீராகும். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை நீங்கள் உச்சரித்தாலே போதும். உங்களுடைய மன பாவங்கள் சீராகும். மனநிலையில் இருந்த கவலைகள் விலகும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை 27 முறை பாராயணம் செய்தாலே போதும். மன கஷ்டங்கள் நீங்கும். சளி சம்பந்தமான பிரச்சனையால் இன்று பாதிப்பு ஏற்படலாம். ஒவ்வாமை காரணமாக இன்று அசௌகரியங்கள் இருக்கும். திங்கட்கிழமை தினம் என்பதால் நீர் சம்பந்தமான நிலையில் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். மேற்கூறிய இந்த சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரித்தாலே சளி சம்பந்தமான நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். இந்த நாளில் இயலாதவர்கள் ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள். அதிலும் நீர் காரகமான சந்திர பகவானை நினைத்து நீங்கள் ஒரு பரிகாரம் செய்வது போல பிறருக்கு உணவு கொடுக்கும்போது தண்ணீரும் சேர்த்து கொடுத்தால் உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். சளி குளிர்ச்சி தொடர்பாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இந்த வழிமுறைகளை கையாளலாம். மாணவர்கள் கல்வி சம்பந்தமான நிலைகளில் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு தியான முறைகளை மேற்கொள்வது அவசியம். பொதுவாக பார்க்கும்பொழுது இன்பம் நிறைந்த நாள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் தோன்றி மறையும். பிறர் விஷயங்களில் தலையிடாதீர்கள். கனிவாக பேச வேண்டிய நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும். சூழ்நிலைகளை பொறுத்துக் கொள்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்பம் நிறைந்த நாள். சிந்தித்து செயல்படுங்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து பேச வேண்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்
பலன்களை பார்க்கலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருப்பதற்கு பல நிலைகளில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. மீனராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கோடு இருக்க வேண்டும். இதனால் உங்களுடைய செயல்பாடுகள் பொறுமையை சோதிக்கும்படியாக கூட இருக்கலாம். தொழில் ரீதியாக வேலை விஷயமாக வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். வேலையில் தலைமை அதிகாரிகளோடு சில மோதல் போக்கு இருக்கும். திறமை காரணமாக அவர்களை நீங்கள் மிஞ்சி விடுவீர்கள். இந்த நிலையின் காரணமாக கூட மனஸ்தாபங்கள் வரலாம். புத்தி கூர்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு சாத்தியமான நாள். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் தோன்றும். சக ஊழியர்களால் உங்களுக்கு அமைதியற்ற தன்மை ஏற்படலாம். பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. வேலையில் புரிந்துணர்வு என்பது வேண்டும். தம்பதிகள் இருவருக்கிடையே சில வாக்குவாதம் ஏற்படலாம். வீண் பேச்சுக்கள் இருக்கும். குடும்ப உறவில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. எப்பேற்பட்ட ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருந்து விடுங்கள். காதலர்கள் உங்களுடைய நட்பான உறவு வேண்டுமெனில் நீங்கள் கண்டிப்பாக சில தாக்கத்தை தவிர்ப்பது நல்லது. மன உளைச்சல்கள் இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நினைத்த சில வேலைகளில் தாமதம் உண்டாகும். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் போட்டிகள் சற்று அதிகரிக்கலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினால் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே முக்கியமாக பயணத்தை தவிர்ப்பது நலம். தந்தையின் ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். உங்களுடைய ராசிப்படி இன்று கால்வலி இருக்கும். ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான நட்பு ராசிகள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படலாம். அமைதியற்ற தன்மையிலேயே இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாள். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். சில வேலைகளில் தாமதங்கள் ஏற்படும். இந்த நாள் விரும்பிய வேலைகள் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.